தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தீமோத்தேயு 6:6. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மீது பற்று கொண்டிருப்பது எவ்வளவு உயர்ந்த ஒன்று என்பதனை இன்றைய நாளின் இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. இறை பற்று, ஆண்டவர் மீது பற்று கொண்டிருப்பது அது ஆதாயம். ஆண்டவரே நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். நம் ஆண்டவர் மீது பற்று கொண்டிருக்கிற பொழுது, ஆர்வம் கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவரே நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒருவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. அன்பார்ந்தவர்களே, அதுவும் கூட யாருக்கு அது ஆதாயமாக இருக்கிறது? மன நிறைவு உள்ளவர்களுக்கு. இருப்பதை கொண்டு மன நிறைவோடு வாழ்வது. ஒருவேளை சிறிதளவுதான் நமக்கு இருக்குமென்றால், உடைமைகள் இருக்குமென்றால், அதனை வைத்து மன நிறைவோடு இருந்து கொண்டு ஆண்டவர்தான் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையில் அந்த மனிதர் வாழுகின்ற பொழுது வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவரால் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு இன்று நம் வாழுகிற சூழலில் எப்படியான ஒரு நிலையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது? ஆண்டவர்தான் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையில் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் வாழ்வு ஆசீர்வாதமான பாதையில் பயணிக்கிறது. தேவைப்படுகின்ற பொழுது ஆண்டவரே என்று அழைத்து கொண்டு மற்ற நேரங்களிலெல்லாம் உடைமைகளை சேர்த்து வைப்பதற்கென்று நாம் எல்லோரும் உழைத்து கொண்டிருப்போம் என்றால் அது ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற பற்றினை சற்று குறைத்து விடுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உம்மீது ஆவல் கொள்ளுகிறேன். உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். உம்மை அதிகமாய் அன்பு செய்கிறேன். நீரே எனக்கு எல்லாமாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் தேவைகளை அறிந்த நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் எனக்கென்று இருக்கின்ற அனைத்து உடைமைகளையும் வைத்து நான் நிறைவான ஒருவராக இருக்க ஆசைப்படுகிறேன். அப்படி நிறைவாக இருந்து உம்மை மட்டுமே அதிகமாக பற்றி கொண்டு உமக்கு மட்டுமே சாட்சியாக வாழ, உம்மை பற்றி மட்டுமே நினைத்து வாழ என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.